நமஸ்காரம். வெல்கம் டு பேக் டு த ரூட்ஸ். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு ஜெகதாச்சாரிய ஸ்ரீ ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். ஸ்ரீபெரும்புதூர். நம்ம ஸ்ரீபெரும்புதூர்னாலே ராமானுஜர் ராமானுஜனா ஸ்ரீபெரும்புதூர். ஸோ இந்த ரெண்டு பேரையும் நம்மளால் பிரிக்கவே முடியாது. அதாவது ஸ்ரீபெரும்புதூர் ஒரு காலத்தில் பூதபுரி அப்படின்ற பேரில் இருந்தது. அங்கே ஒரு தம்பதி வாழ்ந்திருந்தா அவளுக்கு குழந்தை பிறக்கணும்னு அவள் வேண்டிக்கிறாள். அந்த தம்பதி யார் அப்படின்னா ஆசூரி கேசவ சோமயாஜுலு. அவர் வேள்வி சிறப்பு மிக்கவர். நிறைய அவர் வேதங்கள் படிச்சிருக்கார். நிறைய வேள்விகள்லாம் நடத்துவார் அவர். அவருடைய மனைவி காந்திமதி. காந்திமதின்றவ பூமாதேவி இன்னும் பேரோடும் இருந்தாள். இந்த பூமாதேவி என்கிற காந்திமதியும் ஸ்ரீதேவி அப்படின்றவாளும் அக்கா தங்கைகள். அவளுக்கு ஒரு அண்ணா. அந்த அண்ணா பேர் பெரிய திருமலை நம்பி. அவர் ஸ்ரீசைல பூர்ணர் அப்படின்ற பேரும் அவருக்கு உண்டு. அவர் திருப்பதியில் அதாவது மலை மேலே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தார். இது ஏன் இதை பற்றி தெரியணும் அப்படின்னா, இவாளாரும் பின்னாடி ராமானுஜர் வாழ்க்கையில் என்ன அவளோட பங்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் நம்ம இவாளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். இந்த தம்பதி கவலைப்பட்டு இருக்கும்போது இவளுக்கு ரொம்ப பரிச்சயமான, அதாவது கேசவ சோமயாஜுலுக்கு ரொம்ப பரிச்சயமான திருக்கச்சி நம்பி சுவாமிகள் அவர் இவாத்துக்கு சொல்கிறார். இந்த மாதிரி ஏன் இவளோட வருத்தத்துக்கு அப்போ என்ன காரணம் கேட்டுன்ட்டு இவருக்கு இவர் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் சிறந்த பக்தர். அவர் தினம் புந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் போவார் புஷ்ப கைங்கரியத்துக்கு. அவருக்கு பெருமாளோட பேசுகிற அளவுக்கு பாக்கியம் இருந்தது. அதாவது பெருமாளும் அவரும் பேசிப்பாளாம். அந்த அளவுக்கு அவர் பக்திமான். பெருமாளுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் நான் பெருமாளை கேட்டு உங்களுக்கு என்ன இவ்வளோ நல்லவா கஷ்டப்படுறாளே அப்படின்றதுனால அவர் பெருமாளை கேட்குறார். சரி, பெருமாளோட அறிவுரைப்படி வாக்கிட்ட சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் திருவல்லிக்கேணியில் பார்சாதி கோவிலில், அதாவது அந்த காலத்து திருவல்லிக்கேணி பிருந்தாரண்யம் அப்படின்ற பேரில் இருந்தது. அங்கே போய்ட்டு நீங்கள் பெருமாளை வேண்டிட்டு புத்திர காமிட்டி யாகத்தை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தை பறக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவாளும் சரின்னு சொல்லிடுறார் அந்த தம்பதிகள். இது இப்படி நடந்துட்டுருக்கச்சு அங்கே பெருமாள் என்ன பண்ணுறார் வைகுண்டத்துலன்னா, எல்லாருக்கும் அம்மா அப்பா, அத்தனை ஜீவாத்மாருக்கும் அவர் தானே அம்மா அப்பா. அவர் எல்லோரும் நல்லபடி வாழணும். இந்த எல்லாருக்கும் அந்த ஏன்னா கலியோட அந்த இதில் கஷ்டத்துலேருந்து அவெல்லாம் விடுபடணும். இவாளுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். எப்படி இவாளை இந்த சம்சார சாகத்துலேருந்து நம்ம இவாளை அப்படி அங்கேருந்து அதுலேருந்து அவளை எடுத்துன்னு வருது அப்படின்றது யோசனை பண்ணி அவர் ஒரு ஆச்சாரியர் பிறக்கணும் பூலோகத்தில் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த ஆச்சாரியனை பிறக்கிறது யார் அனுப்புறது? அப்போ தான் ஆதிசேஷனை கேட்குறார், நீ போய் பிறக்கிறியா அப்படின்னு. அதாவது அவர் சொல்கிற ஆதிசேஷனுக்கு, அதாவது கலியினால் அங்கே ஒரு அறியாமை இருக்குது. அந்த அறியாமைன்ற இருட்டை நீக்கணும். அது எப்படி நீக்கணும் அப்படின்னா, வேதன்ற விளக்கு, அது பிரகாசத்தில் நம்ம இந்த அறியாமையை எடுக்கணும். பரமாத்மாவை பற்றிய பக்தி, அது அறிவு, ரெண்டையுமே நீ ஜனங்கக்கிட்ட பரப்பணும். ஸோ இதுக்கு ஒரு ஒரு நல்ல இந்த சேவை பண்ணுற அளவுக்கு அந்த திறமை ஞானம் எல்லாம் இருக்கிற ஒருத்தர் பறக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதோடு இல்லாமல் ஆதிசேஷனோட தன்னுடைய சங்கு சக்கரம் வில் வாள் கதை இதோட அத்தனை சக்தியும் அதோடு சேர்த்து கொடுக்குறார். ஸோ குழந்தையும் பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த உடனே அவருடைய மாமா பெரிய திருமலை நம்பி வரார். குழந்தைய பார்க்குற அப்படி ஒரு பிரகாசம் மூஞ்சி எல்லாரும் சொல்கிற அவ்வளோ ஒளி வண்ணம் அப்படி. ஏன்னா ஆதிசேஷன் கிருத யுகத்தில் அனந்தன், திரேதா யுகத்தில் லக்ஷ்மணன், துவாபர யுகத்தில் பலராமனா, கலியுகத்தில் ராமானுஜரை வந்து. அதை தவிர பார்சாதி பெருமாள் வேறு ஏற்கனவே அவர் கீதாபதேசம் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே விளக்க உரை எடுக்கணும், ஜனங்களுக்கு விளக்கம் அது கொடுக்கணும், நல்ல விளக்கமாக கொடுத்துக்கணும் அப்படின்றதுனால அவரே சொல்கிறார், நானே பிறக்கிறேன் அப்படின்னு. ஸோ இது அத்தனை சக்திகளும் சேர்ந்து இங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்த்துட்டு மாமா இளையாழ்வார் அப்படின்ற பேரை சூட்டுறார். ஸோ இந்த குழந்தை பின் காலத்தில் ராமானுஜராக உருவாகிறார். ஸோ இது
இந்த குழந்தை பிறக்கிறத பற்றி ஜனங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறான். ஏன்னா எல்லாருமே நம்மளை யாராவது ஒருத்தர் இதுலேருந்து மீட்கணும், இதுலேருந்து நம்ம இந்த அதான் நல்ல ஞானத்தை கொடுக்கணும், இந்த கலியோட இந்த கொடுமையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தா யாராவது. அப்போ அவருக்கு இந்த குழந்தைய பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மாழ்வார் சொல்லிடுறார் மதுரகவிக்கு. ஏன்னா ஒரு வாட்டி மதுரகவி ஆழ்வார்கள் தாமிரபரணிலேருந்து போய் சிலை எடுத்துட்டு வர்றார். அதாவது நம்மாழ்வார் சொல்கிறார், நீ போய் ஒரு சிலை பண்ணிடுவான். ஏன்னா நம்மாழ்வார் சிலையாக கேட்குறார் இவர் மதுரகவி ஆழ்வார். அப்போ 2 சிலை வருது. அப்போ ஒன்று இவர் ஒன்று ராமானுஜர்கிட்ட சிலை அந்த மாதிரி, அது அந்த உருவம் மாதிரி அது. ஆனால் அப்போ தெரியாது மதுரகவி ஆழ்வாருக்கு. அவர் என்ன பண்ணுறார், நம்மாழ்வார்கிட்ட கொடுத்து, இது சுவாமி இது உண்மை மாதிரி இல்லை, இது வந்திருக்கேன் என்ன பண்ணிட்டோன்னு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை இது வச்சுக்கோ, எத்தனையோ வருஷம் கழித்து ஒரு ஆச்சாரியன், அதாவது பவிஷ்யாத் ஆச்சார்னு வரப்போகிறார், எல்லாரையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாற்ற போகிறார், அதனால் இந்த விக்கிரம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு ராமானுஜருடைய அவதாரத்தை. அந்த விக்கிரகம் இன்றைக்கும் நம்ம ஆழ்வார் திருநகரி போனால் சேவிக்கலாம். அப்போது நீங்கள் அந்த சன்னதியில் போய் அந்த விக்கிரகம் சேவிக்கும் போதே நமக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும். ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ராமானுஜர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ நம்மாழ்வாரால் ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டு இந்த விக்கிரகம் மதுரகவி ஆழ்வாரால் செய்யப்பட்டு அங்கே ஏழை பண்ணியிருக்கா. ஸோ இதெல்லாம் அதை பார்க்கும்போதே நம்ம கண்ணிலையும் ஜலம் வரும். அப்படியே அந்த விக்கிரகத்தை பார்க்கும்போது நம்ம எதிர்க்கையே அவர் உட்காண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் சேனல். ஸோ அப்போவே அவருக்கு பவிஷ்யாத் ஆச்சாரியர் அப்படின்றவர் அப்போவே சொல்லியாச்சு நம்மாழ்வார். அதாவது எல்லாருக்கும் டீச்சர், குரு அப்படின்றது. ஸோ இனிமேல் நம்ம அடுத்தது என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம்.